May I seek your permission, sir, to commence the proceedings by reading out the notification dated 11th July 2025, appointing Shri A. John Kumar as Minister in the Council of Ministers of the Government of Puducherry, issued by the Ministry of Home Affairs, Government of India. Thank you, sir. And I quote, "The President, on the advice of the Chief Minister of Puducherry, is pleased to appoint Shri A. John Kumar as Minister in the Council of Ministers of Puducherry with effect from the date he is sworn in. Signed, Praveen Kumar Rai, Joint Secretary to the Government of India." Unquote. May I now request Honorable Lieutenant Governor to administer the oath of office and oath of secrecy to the Minister designate. ஜான் குமார் என்றும் நான் ரத்தினசாமி அந்தோணிசாமி ஜான்குமார் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனசான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். ஜான்குமார் என்னும் நான் ரத்தினசாமி சூசை அந்தோணிசாமி ஜான்குமார் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டாலன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவே மாட்டேன் என உறுதியளிக்கிறேன். புதுச்சேரியில கடந்த 26ஆம் தேதி சாய் சரவணகுமார் பதவியை அமைச்சர் பதவி ராஜினாமா செய்தார். இது மேலெடுத்து உத்தரவின் பேர், அதாவது மோடி அவர்களின் உத்தரவின் பேரில் ராஜினாமா செய்ததாக அவர் தெரிவித்தார். இதுல பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்து அதாவது ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் சென்று கடந்த சில நாட்கள் இழுபறிக்கு பிறகு இப்பொழுது அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு அவருக்கு அந்த பதவியேற்பு நடைபெற்று வருகிறது. இந்த பதவியேற்பு அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் சரத் சௌகான் மற்றும் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலீப், பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மற்றும் எம்எல்ஏக்கள் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். அவர்கள் பதவியேற்பு விழா முடிந்துவிட்டது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர் முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அவருக்கு எந்த அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பது இன்று இரவு அல்லது நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். ஆனால் அமைச்சர் பதவியை தற்போது அவர் ஏற்றுள்ளார்.